ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு டயாலிஸ் போட்டாச்சு. ரொம்ப காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு அதை எப்படி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்கள் வந்து டயாலிஸ் டேட்டு வந்து தள்ளி போய் ஒரு நாள் விட்டு எப்படி நீங்கள் வந்து வெயிட் மேனேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ட்டு. ட்ராவல் தானே, அதான் ஒரு 2 மலை நெல்லிக்காய் பக்கம் சாப்பிட்ருப்பேன். போகும்போது ஒரு நெல்லிக்காய், வரும்போது ஒரு நெல்லிக்காய். அப்புறம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணேன்னா, இந்த பாட்டில் தண்ணி, இது 300 ml தண்ணின்னு நினைக்கிறேன். இது வந்து காலையில் ஒரு பாட்டில், மத்தியானத்துக்கு ஒரு பாட்டில், நைட்டுக்கு ஒரு பாட்டில்ன்ட்டு பிரித்து வச்சுக்கிட்டேன். இதை தான் வந்து 3 நாளுமே குடித்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த தண்ணியெல்லாம் பத்தாது மக்களே. ஒவ்வொரு வாய் சாப்பாடுக்கு ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற கேஸு நான்லாம் முன்னாடி. இப்போ தண்ணியை வந்து இது பண்ண சொல்கிறது தான் எனக்கு பிடிக்காத விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல்டு மாறாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் போனேன். இப்போ வெள்ளிக்கிழமை வரணுன்னா நான் வந்து என்னால் வெள்ளிக்கிழமை வர முடியாது, சனிக்கிழமை தான் வர முடியும், எனக்கு டயாலிஸ் பண்ணிடுங்கன்ட்டு. ஆனால் வந்து எனக்கு நைட்டு தான் கொடுத்துருந்தாங்க, சனிக்கிழமை நைட்டு. நான் வந்து இருந்தாலும் காலையிலே போய்ட்டு என்னால் முடியல. ஏன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலுன்னா பாதம் கிடையாது, முட்டிக்கு கீழே அந்த குண்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ப்ளேஸில் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் போயிடுவோம், சரி எப்பயாச்சும் போட்டுருவாங்க ஏன் அப்படின்ட்டு போனேன். இருந்தாலும் மத்தியானம் 1 மணிக்கு தான் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு அதில் வெயிட் வந்து நான் இந்த வாட்டி 3 நாள் பண்ணலை. புதன்கிழமை விடியக்கிழமை பண்ணியாச்சா. அப்போது புதன், அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இருக்குது. வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை காலையில் சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, நைட்டு சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. இவ்வளோ இதுக்கும் சேர்த்து ஒரு வெயிட்டில் போயிருந்தேன். அதாவது எடுக்கிற மாதிரி வெயிட்டில் தான். ஐயா அன்னைக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். அதாவது நான் புதன்கிழமை டயாலிஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது 42,500 இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அதே வெயிட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு வெயிட்டு வச்சு டயாலிஸ் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பிபி லோ ஆகிட்டு மக்களே. என்னால் எடுக்கவே முடியல தண்ணி. நானும் சாக்லேட்டு ஊறுகாலாம் கொண்டு போகல. சாக்லேட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். அப்புறம் என் ஹஸ்பண்டை ஏதாவது, ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் டயாலிஸ்க்கு போனேன் இன்றைக்கி. ஹஸ்பண்டை ஏதாவது வடையாச்சும் வாங்கிட்டாங்கன்னா அவைய பழம் பச்சின்னு ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. பச்சி காரசாரம் இருந்தாலே அதை நான் சாப்பிட மாட்டேன். வாழைக்காவெல்லாம் சாப்பிட மாட்டேன். மேலே உள்ள அந்த இதற்கு பற்றிலாம் மசாலா மட்டும்தான் சாப்பிடுவேன். இது வந்து பழம் பச்சியா, அது முன்ன பின்ன சாப்பிட்டதே கிடையாது. அது எப்படி இருக்கும்னு நம்ம டேஸ்ட்டு பார்க்காம அது சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வாழைக்காய் பச்சி சாப்பிட்ற மாதிரி மேலே உள்ள தோலை பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அதில் எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியல. அதனால் அது ஒரு கோவம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு பிபி லோவாகிட்டே போகுது. ஒரு பக்கம் அழுவேன் மறுபடியும். ஏன்னா பிபி லோவானால் என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மாதிரி செலைன் மாற்ற விட்ருவாங்க பார்த்துக்கோங்க, பிபி நார்மல் ஆகுறதுக்கு. அப்போ நம்ம எடுத்த தண்ணிலாம் வேஸ்ட்டு, மறுபடியும் தண்ணி உள்ளே தான் வரும். தண்ணியை ஃபுல்லாக கொடுத்து தான் பிபி நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் இது பண்ணுவாங்க. நானும் அந்த பழம் வச்சு வாங்கி தோலை பிச்சு தின்னு பார்த்தேன். எனக்கு என்னமோ அந்த மாவில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வடை வாங்கிட்டு வந்தேன். இப்போயாச்சும் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. வடையை தின்னே டோட்டல் பிபி லோவாகி என்னால் முடியலை. அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் வெயிட்டை கட் பண்ணி தண்ணியை இறக்கிட்டாங்க மக்கள். இப்போ வந்து நான் வந்து புதன்கிழமை 42,500 வெளியே வந்தேன்னா, இன்றைக்கி எல்லா வெயிட்டையும் எடுத்துடலான்னு பார்த்தா 43,800 ஆகி போச்சு. இப்போ என் வெயிட்டு வெளியே வந்தது 43,800க்கு வந்திருக்கேன். அதான் கவலையாக ஆகிப்போச்சு. ஏன்னா 3 நாள் வாயை கட்டி வயிற்ற கட்டி தண்ணியை குடிக்காம அப்படி இருந்து டயாலிஸுக்கு போய் லாஸ்ட்டில் பிபியால் மறுபடியும் தண்ணி இதாகிட்டே அப்படின்ட்டு கவலையாகி போச்சு. முன்னாடியே எடுத்தாச்சு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்போ உங்களுக்கு ஷெட்யூல்டு மாறுமான்னா
எப்படினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுறது தானே. இப்போ நான் திங்கள் புதன் இப்போ சனி பண்ணியிருக்கேன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ண மாட்டேன், மறுபடியும் திங்கக்கிழமை போவேன். அதுக்கப்புறம் நேற்று ஷெடியூல்டாக வந்துடும், திங்கள் புதன் வெள்ளின்ட்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்டில், உங்கள் பேர் என்ன, உங்கள் பசங்க பேர் என்னன்ட்டு. என் பேர் பூபதி. எல்லாரும் பேரை கேட்டவுடனே பையன் பேர் அப்படி தான் சொல்லி பசங்களை தான் பார்ப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து என் பேர் பூபதிங்க. என் பொண்ணு பேர் வந்து தீக்ஷிகா. அவள் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. 8 வயசு ஆக போகுது. இப்போ பிப்ரவரி 18 வந்தால் 8 வயசு. என் பையன் பேர் வந்து சிவராம் கார்த்திக். அவன் வந்து யூகேஜி படிக்கிறான். அவனுக்கு 5 வயசு ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் பேர் மணிகண்டன். இவ்வளோ தான். எப்படியோ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்தாச்சு. என்ன ஒரு மன கஷ்டம்னா, இன்றைக்கி வெயிட் எடுக்கிறது வந்து பிபி லோவாகி வெயிட் எடுக்க முடியாமல் போயிட்டே அப்படின்ட்டு தான். பிபி லோவான உடனே ஒரு பயம் இந்த பிஸ்டுலா மேலே தான். ஐயோ பிஸ்டுலா நின்றுமோன்ட்டு. அதனால் அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னுட்டு சரி எவ்வளோ தண்ணியை விட்றீங்களோ உள்ளே விடுங்கன்ட்டு ஓகே சொல்லி இது பண்ணிவிட்டு, அது 1 லிட்ரு பக்கம் தண்ணி சலைன் வாட்டர் மாதிரி உள்ளே போயிட்டு மக்களே. அதான் மனசே கேட்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இது வந்து ஈஸியாக என்ன இந்த அக்கா இதுக்கு போய் புலம்புறாங்கன்ட்டு. ஆனால் வந்து என்னை மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் தெரியும். வாட்டர் அதாவது வெயிட்டு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கும் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கும். இப்போ அந்த வெயிட் எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி குடிச்சிருப்பேன். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்ருப்பேன். இனி வந்து 1,842,500ன்னா 1,300 வெயிட்டு கொஞ்சம் எச்சா இருக்குது. அதை நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கெல்லாம் ஓரளவு தண்ணி கட்டுப்பாடுனா ரொம்பவே கட்டுப்பாடாக இருந்து சாப்பாடையும் கட்டுப்பாடாக வச்சு வெயிட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அந்த வெயிட்டையும் சேர்த்து எடுக்கணும். என் புலம்பல் வந்து என்னை மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு தான் தெரியும். இப்போ கரெக்டாக வெயிட் எடுத்துக்கிட்டோன்னா ஏதோ ஓரளவு நார்மலாக சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க. ஒழுங்காக சாப்பிட்டா மட்டும்தான் அந்த தெம்பு நாளை காலையில் பழையபடி இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப டயர்டாகவே இருந்த மாதிரி இருக்கும் மக்களே. அதுதான் எப்படியோ வந்துட்டேன். சேஃப்டியாக வந்தாச்சு. அந்த போயிட்டு அந்த காலில் தான் தண்ணி இறங்கின மாதிரி, அதாவது இந்த இடத்துல தான் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு. மற்றபடி மூச்சு திணறல் எதுவுமே அப்படிலாம் இல்லை. அந்த கால் வலி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வண்டியில் வரும்போது நம்ம வந்து காலை வந்து இப்படி தொங்க போட்டுகிட்டே வருவோமா, ஒரு வேளை தண்ணி வந்து இப்படி இறங்குச்சா எப்படின்னு தெரியல. அந்த கால் மட்டும் பெயினாக இருந்துச்சு. இப்போ டயாலிஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு எப்போதும் உள்ள கால் மாதிரி ஆகிட்டு. சரி மக்களே, நாளைக்கு வந்து பார்க்கலாம். இந்த மாங்காய் சாதம் தான் சாப்பிட்டு இந்த தொண்டையில் பெயினாக மறுபடியும் வருது. ஏன்டே தெரியல, ஏதாவது தொண்டையில் புண்ணுக்குன்னு இருக்கான்னு அது வேறு பயமாக இருக்குது. ஒரு சைடாக இந்த சைடு மட்டும் பெயினாக இருக்குது. இங்கெல்லாம் ஒரு பெயினும் இல்லை. என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. அதாவது டயாலிஸ் ஒரு 3 மணி நேரம் கழித்து இந்த பிரச்சனை. இந்த எச்சு முழுங்கினா வலிக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. அதுக்கு வந்து சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு குப்பிளிக்கணும் நைட்டு. அவ்வளோதான். அதுவும் இன்றைக்கி தான் தெரியுது. அப்படி ஒருவேளை மாங்காய் சாதம் சூட்டை கிளப்பி விட்டுட்டா ஒன்று, சூட்டை கிளப்புனாலும் தொண்டையில் கிளப்பி விட்ருக்கு பாருங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் ஆல்ரெடி எச்சு முழுங்கவே கஷ்டமாக இருக்குது. இதில் போய் நான் இனி தண்ணி குடிப்பேன்னா ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால் வெயிட்டை வந்து திங்கக்கிழமை எடுத்துக்கலான்னு ஒரு மன தைரியத்தில் இருக்கேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, நம்ம அப்படி வெயிட்டு கண்ட்ரோலாக வந்து ஃபுல் வெயிட்டு எடுக்க முடியலேன்னு ஒரு கவலை மட்டும்தான். பிபி தான் லோவாகி போச்சு மக்களே. பிபி செக் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இனி போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு அதுக்கேற்றால டேப்லெட் வாங்கணும். ஒரு 7 நாளுக்கு பக்கம் எழுதிட்டேன்னு, ஒரு 3 நாள் எழுதிட்டு 10 நாள் பிபியாக கொண்டு போய் காமிச்சு டேப்லெட் வாங்கணுன்னு இருக்கேன். சரி மக்களே, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே.